இந்த வருஷம் ஏன் இந்த விழா இவ்வளோ தூரம் ஒரு பிரம்மாண்டமான விழாவா ஒரு பெரிய ஸ்டேடியத்தில் கமல் சார், வெற்றிமாறன் போன்ற பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு இப்படி ஒரு விழா நடத்துவதற்கான நோக்கம் என்னவா இருந்தது? இல்லை, அந்த விழா வேற, இது வந்து அகரமோடது. புரியுது. ஸோ அகரமோட விழா ஏன் இந்த பிரம்மாண்டம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், முன்னே படித்து முடிச்சோம் எனக்கு ஒரு 7000 பேர் இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கிறேன். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல கூட்டணும் அப்படின்ட்டு, அவங்க எல்லாருமே ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு தோணுச்சு. ஆக்சுவலி எங்களோட விழாவாக மாறிச்சு, அது வேறு ஸ்டேஜஸில் இன்னொன்னா மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் இவங்க எல்லாருமே நம்ம சேர்த்து ஒன்று பண்ணணும், பிள்ளைங்களை எல்லாருமே நம்ம மீட் பண்ணி ஆயிடுச்சு 15 வருஷம். அதுதான் அதோட இன்டென்ஷன். அப்போ அப்படி வந்தப்போ விஜய் டிவி வந்து இல்லை நம்ம தான் ஆரம்பித்தோம், நாங்கள் இதை கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னு வந்தாங்க. அப்போது கமல் சார் வந்து விஜய் டிவியில் நாங்கள் ஒரு கோடி ஒரு தொடக்கம் ஆரம்பித்த பொழுது அப்போ ஒரு வீடியோ கொடுத்து ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்த நல்லா பண்ணுங்க அப்படின்ற ஒரு வாழ்த்தை சொல்லியிருந்தாரு. அப்போ கமல் சார் இருக்கணும்ல 15வது வருஷம் இந்த இடத்துக்கு வந்திருக்கும் பொழுது அப்படின்னு அவர் ஆட் ஆனார். இப்படி நான் இது பிளான் பண்ணி டார்கெட் பண்ணி இதை அடிப்போம் அப்படின்லாம் நினைக்கல. இது எங்களோட விழாவாக ஆரம்பிச்சு இப்போ விஜய் டிவி வந்து நாங்கள் இதை கேப்சர் பண்ணுறோம், இப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சாய்ராம் வந்து நான் இடம் கொடுக்குறேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் சாய் பிரகாஷ். இப்படி ஒருத்தருமே அகரம் வந்து ஊர் கூடி இழுக்கிற தேடர் தான் என்றைக்குமே. ஒருத்தரும் ஆடாய் அது இந்த இடத்துக்கு அழகாக மாறிச்சு.